வெல்கம் டு துரை கிச்சன். இன்றைக்கி நம்மளுடைய கிச்சனில் வந்து மில்க் கேக் எப்படி செய்யுதுன்னு சொல்லி பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் ஒரு 1.5 லிட்டர் அளவுக்கு பசும்பால் எடுத்திருக்கேன். பசும்பால் கிடைக்காதவங்க ஃபுல் ஃபேட் மில்க் வந்து நம்ம எடுத்துக்கலாம். இந்த பால் வந்து ஓரளவுக்கு சூடான பிறகு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம வினிகர் போட்டு கொஞ்சமாக தான் வினிகர் போடணும், நிறைய போட்டுறக்கூடாது. கொஞ்சமாக வினிகர் போட்டு கிளறி விட்டுக்கிட்டே இருக்கலாம். இந்த ரெசிபி செய்கிறப்ப நம்ம வந்து கிளறி விட்டுகிட்டே இருக்கணும். விட்டுமா அடியில் வந்து அடி பிடிச்சிரும். இப்போ இந்த மாதிரி நல்லா ஒரு பியூர் பசும்பால் வாங்குறப்ப நம்ம இதுக்கு வந்து நெய் சேர்த்துவோம். ஆனால் நான் வந்து இதில் நெய் சேர்த்தவே இல்லை. இது ஏன் நெய் சேர்த்தலைன்னா, இது வந்து மாடு டெலிவரி ஆகி ஒரு 2-3வது நாள் பாலில் தான் இதை நாங்கள் செய்கிறோம். இதில் வந்து செய்கிறப்ப இதிலே நல்லா ஃபேட், அந்த பால் வந்து நல்லா கொழுப்பு சத்து உள்ள பால் தான். அதனால் இதிலே நல்லா நிறைய நெய்யெலாம் இருக்குது. இப்போ நம்ம தனியாக ஃபுல் ஃபேட் மில்க் எடுத்து செய்கிறவங்க வந்து நெய் இப்போ ஒரு 3-4 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம நெய் சேர்த்துக்கலாம் கடைசியில். இப்போ வந்து அடுத்ததுக்கு வந்து கொஞ்சமாக நம்ம வினிகர் விட்டு நல்லா கிளறி விட்டுகிட்டே இருக்கணும். இப்போ வினிகர் விட்டு பாருங்கள், 2 முறை விட்டால் போதும். ஃபஸ்ட்டு ஒரு 1/4 டீஸ்பூன், அப்புறமா ஒரு 2-3 ட்ராப்ஸ் அளவுக்கு விட்டு நல்லா நல்லா கைவிடாமல் நல்லா கிளறி விட்டுகிட்டே இருக்கணும். இப்போ பால் திரிஞ்சு வந்துச்சு. இந்த தண்ணி நல்லா சுண்டி வர அளவுக்கு நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். இப்போ இந்த மாதிரி பாலில் செய்கிறப்ப அதில் டேஸ்ட்டு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். தண்ணி நல்லா சுண்டி வரட்டும். இப்போ வந்து நான் ஒரு 100 கிராம் அளவுக்கு நான் சர்க்கரை சேர்த்துருக்கேன். அந்த சர்க்கரை சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். தண்ணி நல்லா சுண்டி வந்த பிறகு தான் நம்ம வந்து சர்க்கரை சேர்க்கணும். அதுக்கு முன்னாடி சேர்க்கணுமா, ஏற்கனவே இருக்கிற தண்ணி அப்புறமா சர்க்கரை போட்டால் அதில் வர தண்ணி ரொம்ப நேரம் கிளறி விடுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். இப்படி செய்கிறப்ப கொஞ்சம் சீக்கிரமாக ரெடி ஆயிரும். தண்ணி நல்லா சுண்டி இருக்கும். இன்னும் கொஞ்சம் நேரம் இந்த மில்க் கேக் செய்கிறப்போ நல்லா ஒரு ப்ரௌன் கலராக வர வரைக்கும் நம்ம நல்லா கிளறி விட்டுகிட்டே இருக்கணும். ரொம்ப தீஞ்சு போயிடக்கூடாது. இந்த ஸ்டேஜ், அந்த பால்கோவா ஸ்டேஜ் வந்து அடுத்தது கொஞ்சம் அளவுக்கு ஒரு மாதிரி கலர் சேஞ்ச் ஆகிறப்ப நம்ம எடுத்துடணும். இப்போ ரெடி ஆயிடுச்சு. அதுக்கு ஒரு ட்ரே எடுத்து அடியில் கொஞ்சமாக நெய் போட்டிருக்கேன். நெய் போட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற கேக்கு மிக்ஸ் எடுத்து இதில் போட்டுக்கலாம். போட்டு நல்லா அப்படியே விடக்கூடாது, நல்லா போட்டு நல்லா அழுத்தி விட்டுக்கணும். அழுத்தி விட்டு நல்லா ஒரு 8 மணி நேரம் வரைக்கும் நல்லா செட் ஆகட்டும். இது உடனே நம்ம பீஸ் போட்டோமா அது வந்து எல்லாம் பிரிஞ்சு வரும். இப்போ நம்ம என்ன தேவையோ அந்த மாதிரி நம்ம வந்து கார்னிஷ் பண்ணிக்கலாம். நல்லா செட் ஆகி வரட்டும். இப்போ நல்லா செட் ஆன பிறகு நம்ம எந்த விதமான ஷேப் தேவையோ அந்த மாதிரி நம்ம கட் பண்ணிக்கலாம். நம்ம செஞ்சு மில்க் கேக் வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுடைய சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். துரை கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது வரைக்கும் என்னுடைய வீடியோ பார்த்ததுக்காக நன்றி.